வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வேலை தான் பச்சரிசி மாவு திரித்து வச்சுக்கலாம். எப்பவும் போல் அரிசி எடுத்து நல்லா களைஞ்சி வெயிலில் காய போட்டு மாவு திரிக்க போகிறோம். இது எல்லா விஷயத்துக்கும் பயன்படுங்க. களையும் போது ஒரு 4 தடவையாக நீங்கள் களைஞ்சிக்கோங்க. ஒட்ட தண்ணியை வடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஈரத்தோடு காயப்படக்கூடாது. காட்டன் துணியில் நல்ல வெயிலில் ஒரு நாள் காய போட்டு எடுத்தாலே போகிறோம். நல்ல வெயில் இல்லைன்னா 2 நாள் எடுத்துக்கோங்க. இந்த மாவு திரித்து வச்சுக்கிறதுல எவ்வளோ சௌரியம் பாருங்க. டக்குன்னு ஒரு டிஃபனுக்கு கை கொடுக்கும். காலையில் டிஃபன் ஆகட்டும், இல்லை நைட்டு டின்னர் ஆகட்டும், எல்லாத்துக்கும் இந்த மாவு வந்து கை கொடுக்கும். நம்ம சும்மா வெந்நீர் விட்டு உப்பு தண்ணி போட்டு பிசைஞ்சு நம்ம அந்த சொப்பில் வச்சு பிழிஞ்சோம்னா சேவை மாதிரி வந்துடும். அதில் லெமன் கிமன் கலந்துக்கலாம். அதே மாதிரி குழக்கட்டை பண்ணிக்கலாம். நான் அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு. பச்சரிசி மாவில் பண்ணுற வீடியோலாம் நிறைய. இந்த மாதிரி ஆற்றுல திரித்து வச்சுக்கிறப்ப கை கூசாமல் நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணி நம்ம டிஃபனை பண்ணிட முடியும். இது கடையில் போய் வாங்கி செய்யணுங்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் பண்ணிடலாம். முறுக்கு அந்த மாதிரி ஐட்டம் கூட உளுந்த திரிச்சாச்சுன்னா போகிறோம், மாவு ரெடியாக இருக்குது. ஸோ இது ஆற்றுல திரித்து வச்சுக்கோங்க. ரொம்ப